ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் நிறைய அழகான அருவிகள் இருக்குது. நிறைய அழகான அருவிகள் இருந்தாலும் சில ஆபத்தான அருவிகளும் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரியான ஆபத்தான அருவிகளுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே தடை விதிச்சிருக்காங்க. இது மாதிரியான தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட 5 அருவிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தலையாறு அருவி. இந்த அருவி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவியோட உயரம் மட்டுமே 975 அடி. இந்த அருவி தான் தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவியாகவும் இந்தியாவின் 6வது உயர்ந்த அருவியாகவும் உலகின் 267வது உயர்ந்த அருவியாகவும் விளங்குது. இந்த அருவியை நம்ம பார்க்கணும்னா கொடைக்கானலுக்கு போகிற வழியில் பெரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய டம்டம் பாறையிலிருந்து இந்த அருவியை தூரத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இந்த அருவியை நம்ம கிட்ட போய் பார்க்கணும்னா வனத்துறை கிட்ட அனுமதி வாங்கினா மட்டும்தான் போய் பார்க்க முடியும். இந்த அருவியை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த அருவியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இந்த அருவியோட ஃபுல் வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம். பான தீர்த்தம் அருவி. இந்த அருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவி பாபநாசத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கேரள மாநில எல்லையில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவியை நம்ம கிட்ட போய் பார்க்கணும்னா படகுல பயணம் செஞ்சதான் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த அருவியை போய் பார்க்க அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பல காரணங்களாலும் விபத்துகளாலும் இந்த அருவியை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அருவியை இப்போ தடை செஞ்சுட்டாங்க. சிகூர் அருவி. இந்த அருவி நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவி நீலகிரி மலைகளோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு தடை செய்யப்பட்ட வனப்பகுதி. இந்த அருவி இருக்கக்கூடிய இடத்துல எக்கச்சக்கமான வன விலங்குகளோட நடமாட்டம் இருக்கும். அதனாலேயே மனிதர்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு வனத்துறை தடை செஞ்சிருக்காங்க. அதையும் மீறி இந்த அருவியை நீங்கள் போய் பார்க்கணும்னா வனத்துறை கிட்ட முறையான அனுமதி வாங்கிட்டு போய் பார்க்கலாம். தேனருவி. இந்த அருவி தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய 9 அருவிகளில் தேனருவியும் ஒன்று. இந்த அருவி செண்பகாதேவி அருவிக்கும் மேலே காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. காட்டுக்குள்ளே 3 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் ட்ரக்கிங் பண்ணி போனால் தான் இந்த அருவியை போய் நம்ம பார்க்க முடியும். இந்த அருவி விழக்கூடிய இடம் அபாயகரமான பாறைகளால் சூழப்பட்டிருக்கு. அபாயகரமான பாறைகள் இருப்பதாலும் எக்கச்சக்கமான தேன்கூடுகள் இந்த அருவிக்கு பக்கத்தில் இருப்பதாலும் இந்த அருவிக்கு பொதுமக்கள் போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனத்துறையினர் இந்த அருவிக்கு போக தடை விதிச்சிருக்காங்க. கல்லாறு அருவி. இந்த அருவி சேலம் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவியும் ஏற்காட்டிற்கு தெற்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. ஏற்காட்டுக்கு நீங்கள் டூர் போனீங்கன்னா கிளியூர் நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். ஆனால் இந்த கல்லாறு நீர்வீழ்ச்சியை உங்களால் பார்க்க முடியாது. இந்த அருவியை நீங்கள் போய் பார்க்கணும்னா காட்டுக்குள்ள பல கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணாதான் போய் பார்க்க முடியும். மேலும் இந்த பகுதியில் வனவிலங்குகளோட நடமாட்டம் இருப்பதாலும் இந்த அருவி ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்படாமல் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.